Today we want to see the another problem. It's based on angular velocity as well as acceleration. கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகேவா? Recap of previous classes. We have discussed only for angular velocity for 4 bar mechanisms. ஒரு ABCD ன்னு ஒரு 4 letters கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து we want to construct the space diagram along with the calculation of omega. அதாவது angular velocity என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து velocity diagramக்கு ஸ்கேலை கன்வெர்ட் பண்ணி நாம வரைஞ்சிருக்கோம். என்ன ஸ்பேஸ் டயகிராம் வரையறோமோ அதுக்கு parallel லைனுக்கு perpendicular வச்சு velocity diagram இந்த வரைக்கும் கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இதுல டவுட் இருக்கா? So we go with the new problems. It depends on angular velocity as well as acceleration diagram. If you have any doubts, you ask then and there. So given என்ன கொடுத்திருக்கா அப்படி பார்த்தோம்னா AD is equal to 180 mm as well as fixed. Then AB is equal to 50 mm crank. So crank rotates clockwise. It is denoted by AB is equal to 130 RPM. Angle of EAD is equal to 70 degree. Then BC is equal to 120 mm. And CD becomes 90 mm. So these are all the data. இந்த தவிர வேற ஏதாவது டேட்டா கொடுத்திருக்கானா? So இந்த டீடைல்ஸ் கால்குலேட் பண்ணிருக்கீங்க இல்லையா? So அப்ப இதுலயும் பார்த்தோம்னா 4 bar mechanism அதாவது 4 bar chain கொடுத்திருக்கான். இதுல let us ABCD கொடுத்திருக்கான். ஓகேவா? So first we want to construct the space diagram. velocity diagram கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி space diagram எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் வேணும். ஏன்னா ABCD யா இல்ல ABCD யா எந்த ஒரு பாத்ல வந்து இந்த டயகிராம் வந்து அமைஞ்சிருக்குங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் என்ன பண்ண முடியும் velocity and acceleration diagram வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சால்வ் தி ஸ்பேஸ் diagram. So the space diagram வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடி we want to calculate the scale. ஏன்னா எல்லாமே பார்த்தோம்னா mm ல தான் இருக்கு, மில்லிமீட்டர்ல இருக்கு. ஓகேவா? சோ நம்மளோட ஸ்கேல்ல பார்த்தோம்னா நார்மல் ஸ்கேல்ல சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 10 mm equal to 1 cm எடுத்துக்கலாமா? அப்ப எல்லாத்தையும் ஒரு 0 கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துருமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்துக்கோ AD is equal to 180 mm fixed. ஓகேவா? அப்ப 180 அப்படினா 18 cm இருக்கு. you consider the line. so அப்ப AD இது வந்து A இது வந்து D. whenever using the letters space diagram மட்டும் என்ன பண்ணனும்? it should be a capital letter one. velocity போகும்போது small letter. so it is fixed one. the length between A and D is equal to 80 centimeter. after that BAD, okay, DAB is equal to 70 degree. உங்களோட ப்ரொடக்டர்ல வச்சா அப்படினா எக்ஸாக்ட்டா என்ன பண்ண முடியும்? this is 90 degree, this is 80, this is 70 approximately I'm telling you. so அப்ப என்ன பண்ற அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேவா? so this is called as angle between BAD is equal to 17 degree. புரியுதுங்களா? எக்ஸாக்ட்டா உங்களுக்கு AB யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க 50. it rotates on crank clockwise. so அப்ப A to B க்கு we are taking the 5 cm and cutting the one arc. so this is called as B. you can eliminating the remaining portions. so நமக்கு ஒரு given point கிடைச்சிருச்சு அப்படினா அத வந்து B ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம். A to B வந்து பாத்தீங்கன்னா 5 cm. next என்ன கொடுத்திருக்கா கன்ஸ்ட்ரக்ட்ல BC equal to 120 mm. so BC க்கு வந்து 12 cm என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஆர்க் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ராபபிலி DAB கண்டுபிடிச்சாச்சு. so அன்னோன் பாயிண்ட் தான் வந்து நமக்கு C ங்கிறது தெரியும். ஓகேவா? அப்ப B ல இருந்து C டிராவல் ஆகக்கூடிய லெந்த் டோட்டலா பார்த்தோம்னா 120 அதாவது 12 cm. so 12 cm க்கு ஒரு பெரிய ஆர்க் எடுத்து கட் பண்ணிக்க. அடுத்து என்ன பண்ண போறேன்? CD is equal to 19 mm அதாவது 9 cm. அப்ப என்ன பண்ணலாம்? D and C க்கு ஒரு 9 cm எடுத்து ஒரு ஆர்க் எடுத்து கட் பண்ணு. இந்த ரெண்டு மீட்டர் எடுத்து பேர்ல என்னது? 0.5
key. ஓகேங்களா?